பிக் பாஸ் அடுத்த ஃபோன் டாஸ்க் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபோன் கால் அடித்தோடனே அருணும் ரயனும் ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. அருண் தான் முதல்ல எடுக்கிறாரு. ரயனும் சைமல்டேனியஸாக டச் பண்ணிடுறாரு. இவர் தான் ஃபஸ்ட் எடுத்தேங்கிறாரு, அவர் தான் ஃபஸ்ட் எடுத்தேங்கிறாரு. பட் 2 பேருக்கு கன்ஃபியூஷனுக்கு முன்னாடி அருண் எடுத்து காதில் வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதாவது 2 டப் இருக்கும். 2 டப்லேயும் ஒன்றில் லெஃப்ட் சைடில் ரெட் கலர் பால்ஸ் இருக்கும், ரைட் சைடில் க்ரீன் கலர் பால்ஸ் இருக்கும். இந்த பால்ஸை 2யும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக அங்கேருந்து இங்கேருந்து அங்கேயும் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இடது கையிலேருந்து ஒரு ரெட் பால் எடுக்கணும், வலது கையிலேருந்து ஒரு க்ரீன் பால் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரே டைமில் மாற்றி இந்த டப்புக்குள்ளே போடணும். எப்படி மாற்றி போட்டு பண்ணணும். இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னு அருண் வந்துட்டு ஜாக்லின் அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு ஜாக்லினை கூப்பிட்டு பேசினோடனே ஜாக்லின் ஓகே நான் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ அருண் கேட்டிருப்பாரா, நீங்கள் ஒருவேளை இதுதான் உன்னோட டிடிஎஃப்ல லாஸ்ட் டாஸ்க்குன்னு சொன்னாலும் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமாம் அப்படி இருந்தால் கூட நான் பண்ணுவேன் ஜாக்லின் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால ஜாக்லினையே கூப்பிட்டு சொல்கிறாரு. ஜாக்லினும் போய் பண்ணுறாங்க. பாதி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்தது லெஃப்ட்டில் இருந்தது ரெட்டா, ரைட்டில் இருந்தது ரெட்டாங்கிறது மறந்து போய் திரும்ப எல்லாம் ஒரிஜினல் டப்புக்குள்ளேயே எல்லா பால்ஸையும் போட்டுடுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியலை. அவங்களும் அருணும் 2 பேரும் வின் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த டைமில் பிக் பாஸ் வந்துட்டு ஜாக்லின் நீங்கள் உங்கள் பிளேஸில் போய் நில்லுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பண்ணோடனே ஜாக்லினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு அருண் உங்களுக்கு -1 அப்படின்னு சொன்னோடனே அருண் வந்து பிக் பாஸ் -1 நீங்கள் வந்து டாஸ்க்கு தோத்தா வந்து நம்ம வந்து இதை விட்டு தானே போகணும், யாருமே பண்ண ரெடி இல்லைன்னா தானே -1 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு சரி சிரிக்கணும்ல அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மழுப்புறாரு. ஆக்சுவலாக பிக் பாஸ் மறந்து போய் -1ன்னு சொல்லிட்டாரு. அருணுக்கு ஏற்கனவே 0 ஆனதுனால அருண் வந்து -1 அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அருணோட ஃபன்னி சைடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இங்கே வந்துட்டு வெளியில் வந்துட்டு அருண் சொல்லிட்டுருக்காரு, டேய் நான் வந்து பழுத்த மரமாயிட்டேன்டா, பட்டு பழுத்த மரமாயிட்டேன். முன்னாடினா நான் ரொம்ப ஷாக் ஆகிருப்பேன், இப்போ 2-3 நாளாக இப்படி ட்ராவல் பண்ணி எனக்கு ரொம்ப பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்த ஃபோன் டாஸ்க் வந்து சைனாங்கிறது நான் கொஞ்ச நேரம் லைவ் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.